மார்க்கெட் வந்து என்ன டைரெக்ஷன் இல்லாமலே இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணியிருக்கு. இந்த ஹையை பிரேக் பண்ணால் வெளில வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அந்த ஃபால் எவ்வளோ தூரம் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா வீக்லி படி இந்த கேண்டோட லோ தான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. இப்போ இந்த புல்லிஷ் கேண்டோட வச்சுக்கலாம். பார்த்தோம்னா 47,800 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு. இதையும் பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட்டில் பெரிய ஃபால் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். இது நான் சொல்கிறது வீக்லி படி, அதாவது 46,300 வரைக்கும் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது அதுக்கான செட்டப்பில் தான் இருக்குது. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது பிரேக் பண்ணுற மாதிரி இல்லை. அப்சைடு தான் பிரேக் பண்ணுற செட்டப்பில் தான் பேங்க் நிஃப்டி இருக்குது. நிஃப்டி தான் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி இருக்குது. சரி, ஓகே, டே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். அந்த டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி தான் ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். இந்த இடத்துல ஸ்பின்னிங் டாப் போட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருந்துச்சு. இப்போ இந்த டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ் பண்ண கேண்டில் வந்து ரீடெஸ்ட்டுக்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. இந்த லைன் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். பட் அடுத்த கேண்டில் வரைக்கும் போட்டால் இந்த லைனை தோட்டோம்னா இந்த கேண்டோட லோ தான் நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கத்தான் வாய்ப்பு.